நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்தை பற்றி ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி KSNM உடைய ரெயின் வாஷ் ட்ரிப் இரிகேஷன் பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக ஒரு மினிமம் அமௌண்ட்டில் ஒரு சின்ன கிட் ஒன்று வாங்கியிருக்கேன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்கலாம். இந்த KSNM ட்ரிப் இரிகேஷன் கிட் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபீடு ட்ரிப் இரிகேஷன் கிட்டு. இதுக்கு வந்து மோட்டார் எதுவும் தேவையில்லை. நார்மலாக நம்ம டேங்க்கில் இருந்து கனெக்ட் பண்ணாலே தண்ணி வந்து இதில் ட்ரிப் ஆகும். இது வந்து ட்ரிப் ஹோஸ் கிடையாது, இது வந்து ரெயின் ஹோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேட்ரல் ஹோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பஞ்சர் இருக்கும். அந்த பஞ்சர் வழியாக தண்ணி சொட்டிகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம லேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியல. இந்த கிட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நான் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த KSNMலேருந்து வாங்கின ட்ரிப் ஹோஸு. இது பொதுவாக அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் பயன்படுத்துவாங்க. மாடி தோட்டத்தில் பயன்படுத்தி நான் பார்த்ததில்ல. நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த KSNM ட்ரிப்பை மாடி தோட்டத்தில் பயன்படுத்த முடியுமா, அப்படி பயன்படுத்த முடியும்னா அதை ஒரு தடவை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி காமிங்கன்னு கேட்டிருந்தார். ஸோ நம்மளும் ஒரு தடவை நம்ம மாடி தோட்டத்தில் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பேசிக் கிட்டாக ஒரு 50 ஸ்கொயர் மீட்டருக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம அடுத்ததாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த கிட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 480 ரூபா. கிட்டத்தட்ட கொரியர் சார்ஜோட சேர்த்தே 480 ரூபா தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரே நாளில் நமக்கு வந்து சேர்ந்துருச்சு. பேக்கிங்லாம் பக்காவாக ரொம்ப சேஃபாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த KSNMோட ட்ரிப் கிட்டு. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், 50 ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு. கிராவிட்டி ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் ஃபார் கிச்சன் கார்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாக பம்ப் எதுவும் வைக்க தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 mm ஓஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக நம்ம ட்ரிப் இரிகேஷனில் பயன்படுத்துவாங்களா அந்த ஓஸ் தான். இதெல்லாம் கொஞ்சம் மடித்து கொடுத்துருக்காங்க. இதை மடித்து கொடுக்காம கொஞ்சம் ரோல் பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மடித்து வைக்கிறதா இந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதே 60 mm ஓஸ் தான், ஃப்ளெக்சிபிள் ஓஸு. இதுதான் ட்ரிப் ஓஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கவாக அந்த ரோல் காயில் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன ஃபிட்டிங்லாம் பயன்படுத்த போகிறோமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய விசிட்டிங் கார்டும் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்த விசிட்டிங் கார்டில் அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. வேணும்னா நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பும் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ ஜாயிண்ட்டு ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வாட்டர் டேங்க்லேருந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி 5 பைப்புக்கு டம்மி கொடுத்துருக்காங்க. இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பேசிக் கிட்டு. வெறும் 480 ரூபாய்க்கு ஒரு 50 மீட்டர் அளவுள்ள ஒரு கிட்டு வாங்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். நம்ம தோட்டத்துக்கு மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு இது பயன்படுதுன்றதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்ட்டு மேலே கொண்டு போய் அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் தோட்டத்துக்கு இந்த மாதிரி ரெயின் வாஷ் ட்ரிப் இரிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த கிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான ஓஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஸ். இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் வந்து ட்ரிப் ஆக போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஓஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லா தொட்டிகளுக்கு வரக்கூடிய ஓஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஓஸ் இது. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே சிஸ்டம்லாம் இருக்கிறதால நம்ம இந்த ஓஸெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இருந்தாலும் வந்து இப்போ இது தேவைப்படாது. இந்த ட்ரிப் ஓஸை பிரித்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வந்து சொட்டுதுன்றதை முதல்ல செக் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக ட்ரிப் இரிகேஷன் ஓஸோட இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஜஸ்ட் டேப் மாதிரி தான் இருக்குது. இது அப்படியே உள்ளார சொருகி லாஸ்ட் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மேலே மூடி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து டைட் பண்ணுறது. இங்கே வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது, வர வர கொஞ்சம் டைட் ஆகுது. அப்படியே இழுத்து விட்டால் டைட் ஆகிடுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறது சொல்லியிருந்தேன். நீங்கள் எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ப்ளம்பர் கூட தேவைப்படாது. ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுதான் பார்த்தீங்கன்னா எண்டு கேப்பு. இதை தாண்டி வந்து தண்ணி வெளியே போகாது. இப்போ இதில் ஒரு ரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரிங்கில் வந்து ஒரு கயிறு கட்டி நம்ம அந்த கடைசியில் எங்கே கொண்டு போய் கட்டணுமோ அந்த இடத்துல கட்டிடலாம். கட்டிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஃபிட் பண்ணும்போது அதையும் இழுத்து கட்டணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை அந்த கடைசியில் கொண்டு போய் கட்டுறேன். ஒரு 4 தொட்டி லைனாக வச்சுருக்கோம். அந்த 4 தொட்டியில் கிட்டத்தட்ட 20 அடி லென்த் இருக்கும். நம்ம இந்த 20 அடி லென்த்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து கட்டிட்டேன். இப்போ நம்ம இன்னொரு எண்டை கொண்டு போய் அந்த கடைசியில் கட்டுவோம். கட்டிட்டு நம்ம லைன் கனெக்ஷன் கொடுப்போம். எப்படி வந்து வாட்டர் வருதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் ஒரு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேங்க்கில் இந்த grommet இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, ஒரு ரப்பர் grommetனு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணக்கூடியது தான். ஜஸ்ட்டு நீங்கள் டேங்க்கில் ஒரு 6 mm ஹோல்ஸ் போட்டு அதில் இந்த ரப்பர் வச்சு அழுத்திட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த டேப்பை இன்ஸ்டால் பண்ணோம். டேப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த ஓஸை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணி விட்டோம்னா போதும். தண்ணி வந்து நம்ம இந்த வால்வில் திறந்து விட்டுக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேங்கில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக எடுத்து இந்த ஓஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஓஸை வந்து கனெக்ட் பண்ணணும். இதுவும் பஞ்சர் இல்லாத ஓஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் பண்ண ஓஸு. ஸோ பஞ்சர் பண்ண ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கு விடுற இடத்துல போவோம். இந்த பஞ்சர் பண்ணாத ஓஸ் வந்து நம்ம கால்வாயில் ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய இடத்துல போகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுறேன்றதால இதை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டேங்க்லேருந்து வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 லென்த்து நான் கட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு சிசர் வச்சு கட் பண்ணால் போதும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே காமிச்சோம் இல்லைங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம டேங்க்லேருந்து எடுக்கக்கூடிய வால்வு தான் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடாக தான் இந்த வால்வெலாம் கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வால்வு ஷார்ட்டேஜ் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வால்வு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட சைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 16 mm தான். இந்த நெட்டில் போய் செக் பண்ணி வாங்கும்போது இந்த 16 mm வாங்குங்க. ஏன்னா இதில் 20 mm இருக்குது, 32 mm இருக்குது. அதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்துக்கு செட் ஆகாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் செட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு இவ்வளோ உள்ளார சொருகிட்டு அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குள்ள ஒரு 6 mm ஓஸ் அதையே கனெக்ட் பண்ணி நான் இதில் வந்து தண்ணி எப்படி போகுதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க இதில் ஃபில்டர் எதுவுமே கொடுக்கல. ஃபில்டர் இல்லாமல் தண்ணி நம்ம இதில் விட்டோம்னா கண்டிப்பாக தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பு ஆகட்டும் அல்லது குப்பைகள் போய் இதில் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் ஒரு ஃபில்டர் சிஸ்டம் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் அடைப்பு ஏற்படாமல் இருக்கும். சாதாரணமாக உங்கள் டேங்க்லேருந்து வெளியே வர இடத்துல ஒரு சின்ன ஃபில்டர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு பக்கெட் மாதிரி வச்சு பக்கெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் வந்து நீங்கள் ஊற்றும் போதே ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம டேங்க்லேருந்து ஒரு ஓஸ் இருக்குது, அந்த ஓஸ் எடுத்து இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். அதில் எப்படி தண்ணி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம டேங்க்லேருந்து வர லைனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸில் வரப்போகுது. இதை நான் எடுக்க போகிறேன். ரொம்ப ப்ரெஷர்லாம் கிடையாது, சும்மா சாதாரணமாக நம்ம தண்ணி ஊற்றுற அளவுக்கு தான் ப்ரெஷர் இருக்குது. இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஸில் தண்ணி திறந்து விட்டுருக்கேன். இதில் வந்து எப்படி ட்ரிப் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டு டேக் அடிச்சிடலாம், நம்ம டைட்டாக இழுத்து கட்டிடலாம். ஸோ இது தரையில் பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் கட்டணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே விட்டுடலாம். ஆனால் மாடி தோட்டத்தில்ன்றதால தொட்டியில் நம்ம தண்ணி விடணும்னு நினைக்கிறோமோ அந்த தொட்டியில் வந்து நம்ம இழுத்து கட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ அவ்வளோதாங்க, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம இப்போது வால்வை திறந்து விடுவோம். தண்ணி எந்த அளவுக்கு இதில் ட்ரிப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பஞ்சர் ஹோலு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டிக்கு வெளியெலாம் தெரிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு தெரியல, லேண்டுக்கு வேணால் பக்காவாக சூட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி வெளியே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு தொட்டியில் இப்படி கீழ்ப்பக்கமாக திருப்பி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டியில் கீழ்ப்பக்கமாக தண்ணி போகிற மாதிரி திருப்பி விட்ருக்கேன். ஏன்னா நம்ம மேலே வந்தோன்னா தெரிஞ்சு தொட்டிக்கு வெளியெல்லாம் தெரிக்குது. இப்போ தரையிலனா பிரச்சனை இல்லை, மண்ணில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டம்ன்றதால உங்களுக்கு நிறைய தண்ணி வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த ட்ரிப்பை வந்து கீழ்ப்பக்கமாக நான் திருப்பி விட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா நமக்கு தண்ணி கீழ்ப்பக்கமாக செடிகளுக்கு சொட்டும். இது நம்ம சாதாரண சொட்டு நீர் பாசனத்தை விட இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் சொட்டுது. மோட்டர் எதுவும் இல்லாமல் சாதாரணமாகவே வந்து போய்ட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பஞ்சர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பஞ்சருக்கும் நடுவில் ஒரு 1.25 அடி கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 1.25 அடி கேப்பில் நம்ம செடி வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் அந்த 1.25 அடி தூரத்துக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. தரையில் வச்சிருந்தோம்னா நம்ம 1.25 அடி தூரத்தில் செடி நடலாம். ஸோ மாடி தோட்டத்தில் நம்ம 1 அடி தூரத்தில் நடுவோம், 3/4 அடி தூரத்தில் நடுவோம். அப்போ வந்து தேவைப்பட்டால் இதில் வந்து ஒரு பஞ்சர் நம்மளே பண்ணிக்கலாம். சாதாரணமாக ஒரு பின்வூசி வச்சு நம்ம குத்தினாலே போதும், இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆயிரும். இல்லை நான் இப்போ உங்களுக்கு ஒரு பின்வூசி வச்சு குத்தி காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நமக்கு வேணுன்ற இடத்துல போட்டுக்கலாம். நமக்கு தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். செலவுன்னு பார்த்தா மற்ற ட்ரிப் இரிகேஷனை விட இது கொஞ்சம் செலவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதோட லைஃபு அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். மாடி தோட்டத்துக்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது, நம்ம கொஞ்சம் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.